அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஷ்யூ சிஸ்டம் பற்றி பார்த்துருந்தோம். கிளாஸிஃபை த டிஷ்யூ சிஸ்டம். அதுக்கப்புறம் வாஸ்குலர் பண்டில்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ வாஸ்குலர் பண்டில்ஸ் எங்கே இருக்கும்? பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ் கண்டக்ட் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எது கண்டக்ட் பண்ணுதோ அதுதான் வாஸ்குலர் பண்டில். அது ஒவ்வொரு பிளான்ட்டில் ரூட்டில் ஸ்டெம்மில் லீஃபில் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? So types of vascular bundle first one is radial vascular bundle, conjoint vascular bundle and concentric vascular bundle. So three types irukku. So idhula radial first one, second one is conjoint vascular bundle. Idhula two types irukku, collateral and bicollateral இப்படி vascular bundles irukku. சரிங்களா? இந்த collateral vascular bundle ரெண்டு types இருக்கு. One is a open condition and closed condition. சரிங்களா? open condition and closed condition இருக்கு. Concentric vascular bundle பார்த்தீங்கன்னா two types இருக்கு. One is the ampivessel and ampicribal vascular bundle அப்படின்னு ரெண்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதை பிக்சர்ஸில் பார்க்கலாம், எப்படி டயக்ராமில் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஹவு டு அரேஞ்ச் த வாஸ்குலர் பண்டில்ஸ் இன் த பிளான்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரேடியல் வாஸ்குலர் பண்டில் பார்த்துருவோம். இந்த ரேடியல் வாஸ்குலர் பண்டில்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸில் டயக்ராம் கொடுத்துட்டு லேபிள் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது xylem and phloem இப்படி நம்ம லேபிள் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா xylem and phloem பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேடியஸில் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு xylem இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு phloem இருக்கும். xylem, phloem இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ரேடியஸ். ஸோ டிஃப்ரெண்ட் ரேடியஸில் இருக்கும், ஆல்டர்னேட்டிங் த ஈச் அதர்ஸ் த xylem and phloem. xylem and phloem பார்த்தீங்கன்னா சேம் ரேடியஸில் இருக்கும். அண்ட் phloem அண்ட் xylem பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் ஈச் அதராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்படின்னு தான் இட்ஸ் அ ரேடியல் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் டைகாட் ரூட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில். இந்த கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ்னு சொன்னேன். கன்ஜாயிண்ட் கொலாட்ரல் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில், கன்ஜாயிண்ட் கொலாட்ரல் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில். இட்ஸ் present xylem and phloem are present in the same radius. ஸோ xylem-உம் phloem-உம் xylem-உம் பார்த்தீங்கன்னா ஒரே ரேடியஸில் இருந்தால் அதுக்கு பேர் கன்ஜாயிண்ட் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டில். சரி, ஃபஸ்ட்டு ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு என்ன பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் பார்த்தீங்கன்னா இதில் கேம்பியம் இருக்கும், இதில் கேம்பியம் இருக்காது, ப்ரெசென்ட்டாக இருக்காது. சரிங்களா? ஸோ கேம்பியம் இருந்தால் தட் இஸ் த ஓப்பன் கண்டிஷன், கேம்பியம் இஸ் ஆப்சன்ட் தட் இஸ் த க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில். சரிங்களா? இதுதான் டிஃப்ரென்சியேஷன். மற்றபடி phloem present above the cambium, below the xylem below the cambium present in the xylem present-ஆ இருக்கும். ஸோ கேம்பியம் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டெம்மில் மட்டும்தான் கேம்பியம் இருக்கும். மோனோகாட்டில் மோனோகாட் ஸ்டெம்மில் கேம்பியம் இஸ் ஆப்சென்ட். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் சேம் ரேடியஸ். ஸோ கேம்பியம் ப்ரெசென்டாக இருந்தால் ஓப்பன் கண்டிஷன், கேம்பியம் ஆப்சென்டாக இருந்தால் க்ளோஸ்டு கண்டிஷன் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பைகோலாட்ரல் வாஸ்குலர் பண்டில். கன்ஜாயிண்ட்லேயே சேம் ரேடியஸில் பைகோலாட்ரல் வாஸ்குலர் பண்டில்னு இருக்குது. பைனா 2. ஸோ 2 கேம்பியம் ஆர் ப்ரெசன்ட் இந்த பைகோலாட்ரல் வாஸ்குலர் பண்டில். ஸோ அவுட்டர் கேம்பியம் அண்ட் இன்னர் கேம்பியம் ரெண்டு இடத்துலையுமே கேம்பியம் இருக்கும். இந்த கேம்பியத்தோட பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செகண்டரி க்ரோத். ஸோ எந்த பிளான்ட்லாம் உட்டி ட்ரீஸாக இருக்கோ அந்த பிளான்ட்ஸில் கேம்பியம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்பர் கேம்பியம் அண்ட் லோவர் கேம்பியம், இன்னர் கேம்பியம் அண்ட் அவுட்டர் கேம்பியம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோயமும் ரெண்டு இருக்கும், அவுட்டர் ஃப்ளோயம் அண்ட் இன்னர் ஃப்ளோயம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்படின்னு தான் கன்ஜாயிண்ட் பைகோலாட்ரல் வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில். ஸோ இந்த கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டிலை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆம்பிக்ரிபிள், ஆம்பிவெசல் வாஸ்குலர் பண்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில் இதில் பார்த்தீங்கன்னா xylem இங்கே இருக்கும், சென்டரில் இருக்கும். phloem அதை சரௌண்ட் பண்ணியிருந்தா, phloem சரௌண்ட் த xylem-ஆக இருந்தால் தட் இஸ் ஆம்பிக்ரிபிள் வாஸ்குலர் பண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இதுக்கு ட்ராசியனா அப்படி சொல்லலாம். அதே மாதிரி இங்கே அப்படியே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக தான் கலர் மாற்றி கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா xylem மேலே இருக்கும், phloem சென்டரில் இருக்கும். ஸோ xylem சரௌண்டிங் த phloem-ஆக இருந்தால் தட் இஸ் ஆம்பிக்ரிபிள் ஆம்பிவெசல் வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் ferns இதுக்கு. ஸோ இந்த ஆம்பிவெசல் வாஸ்குலர் பண்டிலுக்கு எக்ஸாம்பிள் ferns, இது ஆம்பிக்ரிபிளுக்கு எக்ஸாம்பிள் ட்ராசியனா. ஸோ xylem phloem சரௌண்டிங் த xylem சரௌண்டிங் த phloem இப்படி இருந்தால் ட்ராசியனா, ferns, ஆம்பிவெசல், ஆம்பிக்ரிபிள் அண்ட் ஆம்பிவெசல் வாஸ்குலர் பண்டில்ஸ். ஸோ இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ் நம்ம பார்த்தோம்.
ஸோ இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து இதோட கண்டினியூட்டி வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். இந்த எல்லா பிளான்ஸில் ஸ்டெம்மில், ரூட்டில், லீஃபில் எப்படிலாம் வந்து வாஸ்குலர் பண்டில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஆம்பி வெசலா, ஆம்பி கிரிபிளா, ரேடியல் வாஸ்குலர் பண்டில்ஸா. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் நம்ம பார்ப்போம் அனாட்டமியில். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஒன்று பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.